காஞ்சிபுரத்தில் அதிமுக சார்பில் திறக்கப்பட்ட தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்ட சில நிமிடங்களிலேயே அங்கு டன் கணக்கில் வைக்கப்பட்டிருந்த பழங்களை பொதுமக்கள் போட்டி போட்டுக்கொண்டு அள்ளிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதிகரித்து வரும் கோடை வெயில் தாக்கத்தால் அவதியுறும் பொதுமக்களின் தாகத்தை தணிக்கும் வகையில் ஆங்காங்கே தண்ணீர் பந்தல்களை திறந்து வைக்க அதிமுக நிர்வாகிகளுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். அதன்படி காஞ்சிபுரம் மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் அதிமுக சார்பில் தண்ணீர் பந்தல்கள் திறக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் சன்னதி தெருவில் அதிமுக இளைஞர் இளம் பெண்கள் பாசறை அணி சார்பில் நிறுவப்பட்டிருந்த தண்ணீர் பந்தலில் பொதுமக்களின் தாகத்தை தணிக்கும் வகையில் டன் கணக்கில் வெள்ளரி, தர்பூசணி, இளநீர், நுங்கு, சாத்துக்குடி, ஆரஞ்சு, மாம்பழம், அன்னாசி உள்ளிட்ட பழ வகைகளும், மோர், கரும்புச்சாறு, ஐஸ்கிரீம் உள்ளிட்ட குளிர்பானங்களும் குவிக்கப்பட்டிருந்தன. இந்த தண்ணீர் பந்தலை காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளரும் அதிமுக செய்தி தொடர்பாளருமான முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன், முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் ஆகியோர் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு பழ வகைகளையும் பழரசங்களையும் வழங்கி பொதுமக்களின் தாகத்தை தணித்தனர். இந்த நிலையில் தண்ணீர் பந்தல் திறந்து வைக்கப்பட்ட சில நிமிடங்களிலேயே அங்கு டன் கணக்கில் வைக்கப்பட்டிருந்த பழ வகைகளை போட்டி போட்டுக்கொண்டு பொதுமக்கள் ஒன்றை கூட விடாமல் அள்ளிச் சென்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.